ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து இது வந்து ஓணம் சத்யா ஃப்ரம் சுனீஸ் கிச்சன். ஆக்சுவலி வந்து இங்கே மோஸ்ட்லி யூஏயில் வந்து குரூப்பாக ஓணம் செலிப்ரேட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னா இண்டிவிஜுவலாக எங்களை மாதிரி தனியாக இருக்கிறவங்க வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் நான் இன்றைக்கி வெளியிலையும் ஆர்டர் பண்ணலை, குரூப்பாகவும் செலிப்ரேட் பண்ண போகல. திஸ் இஸ் என்னோட ஒரு ஃப்ரெண்டு கலீக் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ ஓணம் சத்யா கிஃப்ட் பண்ணாங்க ஃப்ரம் சுனீஸ் கிச்சன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹர். அண்டு வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இன் ஷார்ஜாலேருந்து கிடச்சிது. நம்ம ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேயா? அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், அப்படி நாங்கள் வீடு ரீச் ஆயாச்சு. வீட்டில் வந்து கொண்டு வந்தாச்சு ஓணம் சத்யா. அப்புறம் எங்கள் பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? நாங்கள் எங்கள் ஓணம் சத்யா ஓப்பன் பண்ணுறோம். கூடவே நமக்கு ஒரு தலைவாழை இலை கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? இலையில சாப்பிட்டா தானே அது சத்யாக்கு ஒரு இது. பார்த்தீங்களா என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சோறு, இது மோர், இது வந்து ரசம், இது ரசம், ஒரு மோர் ஒரு ரசம். அப்புறம் இது என்னது? இது ஒரு கூட்டு. ஓகே, தமிழில் நம்ம கூட்டுன்னே சொல்லுவோம். அப்போ ஒரு நிமிஷம் பாரு. மோர் கறி. இது வந்து முட்டைக்கோஸ். அப்புறம் இது மேஜர் திங், அவியல். அப்புறம் இது இஞ்சம்புளி. அப்புறம் இது ஒரு கூட்டு. அப்புறம் இது பருப்பு கறி, பப்படம், பழம், ஊறுகாய். அப்புறம் இது ஏதோ ஒரு ஜாமா சம்திங் லைக் தட். இது ஒரு பாயசம். இது ஒரு கூட்டு, வாழைக்காய் கூட்டு. இது வந்து இந்த சிப்ஸு அந்த ஐட்டம் எல்லாம். இது பாயசம்னு நினைக்கிறேன். இது வந்து தயிர் கூட்டு. அப்புறம் இது வந்து என்னமோ தெரியல. அப்புறம் இது ஒரு பாயாசம். இது சாம்பார். இது ஒரு பாயாசம். மொத்தம் இவ்வளோ ஐட்டம் இருக்குது. பாப்பாவை கையில் வச்சுருக்கனால என்னால் எடுக்க முடியல. அப்படி நாங்கள் ஒரே இலையில் 3 பேரை சாப்பிட போகிறோம். எல்லோரும் ஓணம் சத்யா சாப்பிட்ருப்பீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆஃபரிங்கஸ். எங்கள் ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவள் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கா சாப்பிட்றதுக்கு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சுனீஸ் கிச்சன் ஓணம் சத்யா. ஓகே, சாப்பிட்டு வரோம். பார்த்தீங்களா, ராஜேஷ் அடிச்சு விட்றாங்க. ஓகே, எப்படி இருக்கு ஃபுட்டு? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மனமே தெரியுது, நல்லாயிருக்கு. யூஸ்வலாக நாங்கள் வாங்குறத விட இந்த வாட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்களா. எல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓகே, பாருங்க, ஹைலைட்டான விஷயந்தான். பாயசம் வித் பழம். பாயசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஓடுது, ஆனால் நல்லா இருக்குன்னா. இது என்ன பாயசம்? அடப்பம் என்னது இது? என்ன பாயசம்? அரி பாயசம்னு நினைக்கிறேன். அரி ஏதோ ஒன்று அரி பாயசம்னு நினைக்கிறோம். நல்லா தான் இருக்குது. இதுக்கு பாருங்கள், குடிச்சிட்டு மீசை வரைக்கும் ஒட்டிகிட்டு இருக்கு. ஓகே, நல்லா இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. அப்படி ஓவரால் ஃபுட் குவாலிட்டி இஸ் வெரி நைஸு. சோறு ஆனால் என்னென்னா கொஞ்சம் வெந்திருக்குன்னா இட்ஸ் ஓகே, அது ஓகே. சிலவங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். ஆனால் கண்டென்ட் வந்து நம்ம ஒரு ஆளுக்கு நல்லா சாப்பிட்றோங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் பத்தோம், அவ்வளோ சோறும். நம்ம சோறு மட்டும் அடிஷ்னலாக வச்சா நிறைய கூட்டுக்கறி இருக்கிறதுனால வச்சு சாப்பிடலாம். அப்படி சுனீஸ் கிச்சனா சம்திங் ஓணம் சத்யா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட். ஹாப்பி ஓணம். எல்லோரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி நல்லா சாப்பிடுங்க. ஓகே, பை பை.